வெல்கம் டு அவர் சேனல் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர். நம்ம இப்போ வந்து சிங்காநல்லூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 BHK ஹவுஸ். இதை வந்து நம்ம கிச்சன் ப்ளஸ் ஒரு பெட்ரூம் வந்து அலுமினிய ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினிய ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு கிச்சன். இதில் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக அவங்க செலக்ட் பண்ண கலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கை ப்ளூ கலரில் அழகாக ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்தனால ஒரு கான்ட்ராஸ்ட்டாக பார்க்குறக்கு நீட்டாக லுக்காக இருக்குது. இந்த அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், மீடியம் கலர்ஸ்னு மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி கலர் கான்ட்ராஸ்ட்டாக கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக கொடுக்க முடியும். ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக கலர்ஸில் நார்மல் அலுமினிய கலர்லேயும் இருக்குது, அது போக கலர்ஸ்லேயும் இருக்குது, உடன் பேட்டர்ன்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தாராளமாக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஷீட் இருக்குது. பிவிசி, ஏசிபி, ஹைலாம், யூவி, அக்ரிலிக்னு சொல்லிட்டு இந்த அலுமினிய ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஷீட் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஷீட் இருக்குது. நம்ம இந்த கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன கிச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இங்கே வந்து சிலிண்டர் ஆக்சஸ்க்காக ஒரு ஸ்பேஸும் ஒரு ஆயில் புல்லர் எல்லாமே வித் சாஃப்ட் க்ளோஸரோடு கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 4 இன்ச் டேண்டமும் கீழே வந்து பிளேட் அக்சசரிஸ். ஸோ இதில் வந்து பிளேட்டு தாலி பிளேட் வைக்கிற மாதிரி அக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வர்ற கார்னர் ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கீழே பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். 2 சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 2 பக்கமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால 2 பக்கம் எடுக்கிற மாதிரி அழகாக நீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். அது போக கிராசரி யூனிட் பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் டோரும் கீழே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸாக டோரும் கொடுத்துருக்கோம். இதில் பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்குது. கஸ்டமைஸ்டாக அவங்க கேட்ட மாதிரி அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ்லாம் பிரித்து கொடுத்துருக்கோம். மேலே அதிகமாக திங்ஸ் வைக்கணும், எங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தனால அழகாக மேலே லாஃப்ட் அழகாக சேம் இதே அலுமினிய ஷீட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து காங்கிரீட் ஸ்லாப்போ எதுவும் இல்லை, அலுமினியம் ப்ரொஃபைல்லையும் நம்ம லாஃப்ட் அடித்து நீட்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயுமே அலுமினியம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் லாஃப்ட் அடிச்சிருக்கோம். சைடில் சின்னிக்கு 2 பக்கமுமே கவர் பண்ணி அழகாக நீட்டாக வால் பாக்ஸ் கொடுத்து வித் ஸ்பைசஸ் ராக்கோட கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டிலையும் கிச்சனை வந்து எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பிவிசி ஆகட்டும், யூபிவிசி ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், இல்லை வுட் ஆகட்டும், நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலுமே அந்த இடத்த ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணி பண்ணால் உங்களுக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக செட் ஆகும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிச்சன் ஏரியாவில் ஒரு யூட்டிலிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துலையுமே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க, ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதுலேயுமே ஸ்டோரேஜ் பர்பஸாக கேட்டிருந்தனால அழகாக நீட்டாக இதுலேயுமே அழகாக பாக்ஸ் கொடுத்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் அவுட்ரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கீழேயுமே பார்த்தீங்கன்னா அவுட்ரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடோ இல்லை மற்ற ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்து இந்த இடத்தையும் நீட்டாக பண்ணியிருக்கோம்.